திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் 10 வயது பள்ளிச் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜு விஸ்வகர்மாவை காவலில் எடுத்து விசாரணை நடத்திய போலீசார் இன்று மீண்டும் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி 10 வயது பள்ளி சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜி விஸ்வகர்மா என்ற நபர் சூலூர்பேட்டையில் தங்கி தாவா ஒன்றில் பணி செய்து வந்த நிலையில் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் அடைத்த நிலையில் குற்றவாளியிடம் விசாரணை செய்ய திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் 7 நாட்கள் கஸ்டடியில் எடுக்க மனு தாக்கல் செய்யப்பட்டு இருந்த நிலையில் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி குற்றவாளியை 4 நாட்கள் விசாரணை செய்ய அனுமதி அளித்தார். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு 4 நாட்கள் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து சம்பவம் நடைபெற்றது. ஆரம்பாக்கம் மாந்தோப்பிற்கு குற்றவாளி அழைத்து சென்று நடித்து காண்பிக்கப்பட்டு வீடியோ பதிவு செய்யப்பட்ட நிலையில் 4வது நாளான இன்று மீண்டும் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் நீதிபதி உமா மகேஸ்வரி முன்பு குற்றவாளி ராஜு விஸ்வகர்மாவை ஆஜர்படுத்தியுள்ளனர். கடந்த 29ஆம் தேதி நீதிமன்றத்தில் இருந்து விசாரணைக்காக அழைத்து செல்ல நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெளியே வந்தபோது வழக்கறிஞர்கள் பெண்கள் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே வந்த விஸ்வகர்மாவை தாக்க முயன்றனர். இந்நிலையில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நீதிமன்ற வளாகத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து மீண்டும் தற்போது நீதிமன்றத்திலிருந்து புழல் சிறைக்கு குற்றவாளி விஸ்வகர்மாவை அழைத்து செல்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.